வணக்கம் மக்களே. இந்த மாதிரி ஒரு முறை இட்லி ஊற்றி பாருங்கள். வேண்டான்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இட்லி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸு, அப்படி இல்லைன்னா கப்பு இருக்கும்ல, சில்வர் கப்பு, அந்த மாதிரி எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ இதில் 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். அடுத்து இதை மூடி வச்சுக்கிறேன்னா, நான் ஏன்னா மேலே இட்லி பானையில் ஒரு தட்டு இட்லி ஊற்றணும், அதுக்காக தான். இப்போ அடுத்து இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சாச்சு. அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் மேலே கலவடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரிமணை மாதிரி போட்டுட்டு அது மேலே சாப்பாட்டை பாய்ச்சிக்கிறேன், இல்லைன்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. டப்பாவை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இட்லி வெந்துருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இட்லி 2 இட்லிக்காகலாம் இட்லி ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோசை இந்த மாதிரி ஊற்றுவாங்க. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வித்தியாசமாக இது கேக்குன்னு நினச்சி கூட சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி துணி அலசணுன்னு அவசியமும் கிடையாது. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.